மற்றவர்கள் எல்லாம் ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமருக்கு எழுதின நிருபம் அனௌன்ஸ் பண்ணலாம் முடிஞ்ச பிறகு தான் ஆரம்பிச்சு. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறேன். 9 முதல் 12ஆம் வசனங்கள் மிகவும் கவனமாய் கேட்போம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாயிருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். இந்த வசனங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக பெரிய வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு ஆபிரகாமை குறித்த உதாரணத்தை 4ஆம் அதிகாரம் முழுக்க அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிறார். நீதிமானாக்கப்படுதலை குறித்து பேசுகிறார். ஒரு மனுஷன் எப்படி நீதிமானாக எண்ணப்படுகிறான் தேவனுடைய பார்வையிலே? நீதிமானாக எண்ணப்படுவது என்று சொன்னால் ரட்சிப்பு. மனுஷனை தேவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? எதன் அடிப்படையில் மனுஷனை ஏற்றுக்கொள்கிறார்? எப்படி மனுஷனை, பாவியான மனுஷனை தேவன் தமிழத்தில் சேர்த்துக் கொள்கிறார்? எதன் அடிப்படையில் அதை செய்கிறார் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறதன் மூலமாக அதன் அடிப்படையிலே சேர்த்துக் கொள்கிறதில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை யாரும் கை கொண்டதே கிடையாது. பூர்ணமாய் கை கொள்ள முடியாது என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணமே கொடுக்கப்பட்டது. ஆகையால் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் எந்த மனுஷனும் தேவனால் சேர்த்துக் கொள்ளப்பட முடியாது, தேவனுடைய தயவும் பெற முடியாது, தேவனுடைய பார்வையிலே நீதிமான் எண்ணப்படவும் முடியாது, ரட்சிக்கப்படவும் முடியாது. தன்னுடைய சொந்த கிரியினாலும் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட முடியாது. ஏனென்றால் மனுஷன் உள்ளத்தில் பாவியாக இருக்கிறான். ஆகையாலே அவன் பாவம் நிறைந்த செயல்களையும் உடையவனாக இருக்கிறான். அவன் பாவியாக இருக்கிறனால தேவன் முன்பாக வந்து நிற்க முடியாது. இப்படி இருக்க தேவன் ஒரு மனுஷனை எதன் அடிப்படையிலே அவனை நீதிமானாக எண்ணுகிறார்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும்தான். எதை விசுவாசிக்கிறதன் மூலமாக? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். அவர் மரித்த அந்த மரணம் என்னுடைய மரணம். அவருடைய ரத்தம் சிந்துதல் என்னுடைய பாவத்துக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த என்னுடைய பாவத்தை என்னை அந்த ரத்தம் சுத்திகரித்து கழுவுகிறது. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக, அதன் மூலமாக என்னுடைய தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதன் மூலமாக நான் தேவனிடத்தில் வந்து நிற்க முடியும். அவர் எனக்கு பலியானார் என்று அப்படி விசுவாசிக்கிறவன் அந்த விசுவாசத்தினால் நீதிமானாக எண்ணப்படுகிறான். தனக்குள்ள இருக்கிற கிரியை விசுவாசிக்கிறவன் அல்ல, தன்னுடைய யோகியதையும் நன்மையும் புண்ணியங்களையும் விசுவாசிக்கிறவன் அல்ல. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அதை நம்பி அதை சார்ந்து வருகிறவனை அந்த விசுவாசம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு அப்படிதான் ரட்சிப்பு கிடைத்தது. அவன் எதை விசுவாசித்தான்? ஆபிரகாம் காலத்தில் இயேசு இன்னும் வரவில்லை. ஆனால் ஆபிரகாம் காலத்தில் பலிகள் இருந்தது. அந்த பலிகள் இயேசுவுக்கு சமானமாக இருந்தது. இயேசு நமக்கு என்ன செய்வார் என்பதை அந்த பலிகள் முன்னறிவித்தது, அதை வெளிப்படுத்தினது. அந்த வெளிப்பாட்டை, அந்த சத்தியத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். இயேசு அவனுடைய காலத்தில் இன்னும் வராமல் இருந்தாலும், இயேசு வரப்போகிறார், எனக்காக ரத்தம் சிந்துவார், எனக்காக பலியாவார் என்பதை அவன் பலியிட்ட போதெல்லாம் அதை அவன் பிரதிபலித்தான். பலியிட்ட போதெல்லாம் அதை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லிட்டார் ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது. தாவீதையும் ஒரு உதாரணமாக சொன்னார். போன வாரத்தில் அதை பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு காரியத்தை இங்கே நுழைக்கிறார். அது என்னவென்றால் விருத்த சேதனம். யூதர்கள் மத்தியில் இந்த விருத்த சேதனம் என்கிற ஒரு முறைமை இருந்தது. மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி எடுப்பது, அது கர்த்தர் ஒரு முறைமையாக ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை விருத்த சேதனம் பண்ணினான். அதன் பிறகு
அவனுடைய சந்ததியார் எல்லாரும் இந்த விருத்த சேதனம் என்கிற முறைமையை கையாண்டார்கள். அந்த விருத்த சேதனம் என்பது தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைக்கு ஒரு வெளிப்படையான அடையாளம், அவ்வளவுதான். அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இது அடையாளம் என்கிறத மறந்துவிட்டு நாளடைவிலே பல தலைமுறைகளுக்கு பின்னால் என்ன ஆட்டது, விருத்த சேதனம் பண்ணவன் தான் தேவனுக்கு முன்பாக வரலாம். இந்த மாம்சத்தின் நுனித்தோலனா எடுக்கிறது தான் வாழ்க்கையிலே பெரிய காரியமா இருந்தது அவங்களுக்கு. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கலாம், விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் அவன் ஒன்றுமில்லை என்று புறஜாதியரை விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்றும் யூதர்களை விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றும் இப்படி இரண்டு வகையாக பிரித்து விருத்த சேதனத்தை பெரிதாகி விட்டார்கள். விருத்த சேதனத்தின் மூலமாக தான் ஒரு மனுஷனுக்கு தகுதியே கிடைக்கிறது என்று ஆக்கிவிட்டார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. முதல்ல ஆபிரகாமுக்கு தேவன் அதை கொடுத்த போது அவனோடு ஏற்கனவே உடன்படிக்கை உண்டு பண்ணி அவனை தன்னுடைய சிநேகிதனாக்கி விட்டார், அவனை நீதிமானாக எண்ணிவிட்டார். அதன் பிறகு அதற்கு அடையாளமாக இதை கொடுத்தார். கல்யாணம் நடக்கும்போது வந்து மோதிரம் மாத்துறாங்க, இல்ல தாலியை கட்டுறாங்க, என்னத்தையோ பண்றாங்க இல்லையா? ஆனால் தாலி கட்டினதுனால கல்யாணம் ஆச்சுன்னு இல்லை, மோதிரத்தை மாத்தினதுனால கல்யாணம் ஆச்சுன்னு இல்லை. அவர்கள் எந்த நிமிஷம் இங்க வந்து கையை கோர்த்து நான் உன்னை என்னுடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், இன்று முதல் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட இருக்க, உன்னை பாதுகாக்க தேவன் முன்பாக வாக்கு கொடுக்கிறேன் என்று ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கிறார்கள். பாருங்க, வாக்கு கொடுத்த உடனேயே அவர்கள் கணவன் மனைவியா இருக்கிறார்கள் இல்லையா? தாலி கட்டின பிறகா இல்ல மோதிரம் போட்ட பிறகா? கல்யாணமே என்ன தாலியிலையும் மோதிரத்திலே அடங்கி இருக்கு கிடையாது. அந்த தாலியும் மோதிரம் வந்து வெறும் அடையாளம் தான். அது வெறும் இவர்களுக்கு கல்யாணமாயிருக்கிறது என்கிறதுக்கு வெளிப்படையான அடையாளம் தானே தவிர அவர்களுக்கு திருமணம் ஆயிருக்கிறது என்பதற்கு ஏதோ அத்தாட்சி என்றால் அவர்கள் ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் அதை செய்திருக்கிறார்கள், அந்த வாக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய திருமணம். மற்ற நடக்கிறது, நம்ம தாலி கட்டலாம், சிலர் கட்ட மாட்டேங்கிறாங்க, சரி போங்க, எப்படி இருந்தாலும் சரி. சிலர் மோதிரம் போடணுன்றாங்க, சிலர் மோதிரம் போட வேணான்றாங்க, சரி எப்படியோ உங்க இஷ்டம். கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதான். மோதிரம் போட்டாலும் போடலனாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி கட்டினாலும் கட்டலனாலும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த தாலி இந்த மோதிரம் வெறும் வெளிப்படையான அடையாளங்கள், அவ்வளவுதானே ஒழிய வேறொன்றும் கிடையாது. அந்த காலத்திலே இந்த வெளிப்படையான அடையாளத்தை வச்சு இதுதான் ரட்சிப்பு, இதுதான் தேவன் முன்பாக ஒரு மனுஷனுக்கு தகுதியை கொடுக்கிறது என்று அப்படி அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இந்த காலத்திலேயும் சில காரியங்களை ஜனங்கள் அப்படி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால், ஞானஸ்தானத்தை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஞானஸ்தானம் எடுத்து சொல்லியிருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும். இப்படி ஞானஸ்தானம் கொடுக்கப்படும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கும்படியாக. இதை வைத்துக்கொண்டு என்ன ஆக்கிவிட்டார்கள், ஞானஸ்தானத்தை ரட்சிப்புக்கு ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. சிலர் ஞானஸ்தானம் தான் ரட்சிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கிடையாது. ஞானஸ்தானம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஒருவன் எடுக்கிற ஒரு காரியம். ஞானஸ்தானத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுறதில்லை. நாம் ஏற்கனவே இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாகவும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாகவும் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறது கிடையாது. அது தவறான உபதேசம். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், நான் அதை நம்புறேன். ஒவ்வொரு வாரமும் இங்கே கொடுக்குறோம் புது ஆட்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறது கிடையாது. ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் கீழ்ப்படிந்து செய்கிற ஒரு காரியமே ஒழிய ஞானஸ்தானம் ஒருவனை ரட்சிக்கிறது கிடையாது. பழைய பழம் சபைகளில் பார்த்தீர்கள் என்றால், பாரம்பரிய சபைகளில் இப்படி ஞானஸ்தானம் அல்லது கர்த்தருடைய பந்தி, இப்படி மாஸ் கூட இந்த ஆராதனை நடத்துறாங்க, அது கூட இவைகள் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது போல பேசுவார்கள். அப்படி கிடையாது. இவைகள் எல்லாம் வெறும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்துக்கும் கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கும் ஒரு வெளிப்படையான எடுத்துக்காட்டா இருக்கிறத ஒழிய, அடையாளமா இருக்கிறத ஒழிய, ஒரு தாலியை போற ஒரு மோதிரத்தை போல இருக்கிறத ஒழிய இவைகள் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்ததுனால ரட்சிக்கப்படுறதில்லை, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறான். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்ததுனால அவன் ரட்சிக்கப்படுறதில்லை, ரட்சிக்கப்பட்டதுனால பங்கெடுக்கிறான். ஒரு மனுஷன் ஆராதனைக்கு வர்றது அதன் மூலமா ரட்சிக்கப்படுறதில்லை, ரட்சிக்கப்பட்டதுனால அவன் ஆராதனைக்கு வருகிறான், அதுல வந்து கர்த்தரை துதிக்கிறான், பங்கெடுக்கிறான்.
ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக எண்ணப்பட்டான் என்று பவுல் கேட்கிறார். எப்பொழுது நீதிமானாக எண்ணப்பட்டான்? யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அவனை முதல்ல நீதிமானா எண்ணிவிட்டு பல வருஷங்களுக்கு பிறகுதான் கர்த்தர் இந்த விருத்த சேதனத்தை பற்றி, இந்த அடையாளத்தை பற்றி அவனுக்கு போதிச்சே கொடுத்தார். அவன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டான். அவன் ஏற்கனவே இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்து தேவனை பின்பற்றி அவன் நீதிமானாக எண்ணப்பட்டு விட்டான். தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். அப்படி எண்ணப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவனுக்கு இந்த விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியம் அவனுக்கு போதிக்கப்பட்டது. இதை திட்டவட்டமாய் நாம் பார்க்கிறோம். அவன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு தேவனை விட்டு தூரமா இருந்த காலத்திலே தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை நீதிமானாக எண்ணி அவனை தம்மோடு சேர்த்து கொண்டு அரவணைத்துக் கொண்டார். தம்முடைய பிள்ளையாக மாற்றிக் கொண்டார். ஒழிய அவனை விருத்த சேதனம் பண்ண வச்சு விருத்த சேதனத்தினால சேர்த்துக் கொள்ளவில்லை என்கிறதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய முழு அங்கே அவருடைய விவாதம் முழுவதும். ஆபிரகாமை சற்று எண்ணி பார்ப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பல காரியங்கள் இந்த வேத பகுதியிலே விளங்குகிறது. ஆபிரகாமுடைய சரித்திரத்தை கொஞ்சம் எண்ணி பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் வேதத்திலே மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். ஆதியாகமத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதன் பிறகு யோசுவா புஸ்தகத்திலேயும் எரேமியா புஸ்தகத்திலேயும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயும் மற்றும் புதிய ஏற்பாட்டின் நிருபங்களிலேயும் ஆபிரகாமை குறித்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆதியாகமத்தில் கொடுத்திருந்தாலும், இந்த மற்ற பகுதிகளில் வேத பகுதிகளிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய அர்த்தத்தை அந்த அதிகாரங்கள் விளக்குகிறது. எபிரேயரிலே 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை குறித்து சொல்லும் போது ஆபிரகாமை குறித்து மிகுந்த நீண்ட பகுதி அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியரிலே 6 அதிகாரங்களில் 2 அதிகாரங்கள் ஆபிரகாமை குறித்து சொல்லி அவருடைய வாழ்க்கைக்கு உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்தை விவரிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரோமரிலே 4ஆம் அதிகாரம் முழுவதும் ஆபிரகாமை உதாரணமாக உபயோகப்படுத்தி விசுவாசத்தினால் மனுஷன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்ற சத்தியத்தை ஆபிரகாமை கொண்டு விளக்குகிறார். ஆபிரகாம் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், எப்படி தேவனிடத்தில் வந்தான் என்பதை சற்று பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் சற்று விளங்கிக் கொள்ளலாம். ஆபிரகாம் விக்கிரகங்களை வணங்கி மற்ற தேவர்களை வணங்கி வந்த குடும்பத்திலே பிறந்தவன். கர்த்தரை விட்டு கர்த்தரை அறியாமல் தூரமாயிருந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் என்பது வேத வசனத்திலே பல இடங்களிலே விளங்குகிறது. யோசுவா ஆவியானவரால் ஏவப்பட்டு அதை சொல்லுகிறார். திருப்போம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா ஆபிரகாமினுடைய பூர்வீகத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட மனுஷன் என்று, அவன் எப்படி இருந்தான், எப்படி தேவன் அவனை எங்கிருந்து கொண்டு வந்து அழைத்தார் என்பதை பார்க்கிறோம். அதிலிருந்து நம்முடைய ரட்சிப்பை நாம் அதில் காண்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள், அதன் பிறகு 14ஆம் வசனம், 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். பாருங்க, ஆபிரகாம் ஏதோ ஏற்கனவே ஆண்டவரை பற்றி அறிஞ்சு ரொம்ப நல்ல மனுஷனா இருந்து அப்புறம் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கல, ஆண்டவர் அவனை ரட்சிக்கல. அதுக்காக ஆபிரகாம் ஏதோ புண்ணியங்களை செய்தான், நல்லதை செய்தான், ஆகையால கர்த்தர் ரட்சித்தார், அப்படி கிடையாது. வேறே தேவர்களை சேவிக்கிற குடும்பத்திலே அவன் பிறந்தவன். அவனுடைய மூதாதையர் எல்லாம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தவர்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அந்த சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். சரித்திரத்தை சொல்றார். எப்படி இவனுடைய பூர்வீகம் எல்லாம் ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு வந்த ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், கர்த்தரை குறித்து கொஞ்சமும் அறிவில்லாத விக்கிராராதனைக்காரர்கள், மற்ற தேவர்களை வணங்கினவர்கள். ஆனால் தேவன் அவன் அந்த நதிக்கு அப்பாலே அவன் இருந்தபோது அவனை போய் சந்தித்து அவனை அழைத்து அவனை கொண்டு வந்து கானான் தேசம் எங்கும் அவனுடைய கால்பட செய்து அவனுடைய சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை தேவன் கொடுத்தார் என்று யோசுவா ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களே அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தான் ஆபிரகாம். விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், தேவனை அறியாதவர்கள், இருளில் வாழ்ந்தவர்கள், சத்தியத்தை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் ஆபிரகாம். 2வது ஆதாரம், ஆபிரகாம் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தான் என்கிறது 2வது ஆதாரம்,
யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும் போது விளங்குகிறது. யாக்கோபு ஒரு விசேஷமான கதை. அவனுக்கு வாலிபனான போது வீட்டை விட்டு ஓடி போகிறான். அவன் ஓடி போகிறது பல காரணங்கள் உண்டு. தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி அவன் சகோதரன் கொலை பண்றதுக்கு தேடுறான். இவன் ஓடி போகிறான், வீட்டை விட்டு ஓடி போய் தன்னுடைய மூதாதையருடைய இடத்துக்கு போகிறான். ஆபிரகாம் எங்கிருந்து வந்தானோ அந்த ஊருக்கு போகிறான். திரும்ப அந்த விக்கிரகாராதனை பண்ணுகிறார்கள் அந்த ஜனங்கள் மத்தியில. தூரத்தில் அந்த 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 ஊருக்கிட்ட வரும்போது தூரத்தில் பார்க்கிறான் ஒரு அழகான பெண் ராகேல். அவளை பார்த்தோன்னே மயங்கி விடுகிறான். அவள் மேல் அவனுக்கு ஆசை உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது அவன் அங்கே போய் அந்த அவன் சொந்தக்காரர்கள் மத்தியில் வாழ்ந்து கடைசியில் இந்த பெண்ணை திருமணம் செய்து அவனுடைய வாழ்க்கையை குறித்து வரலாறை நாம் வாசிக்கிறோம். நான் அமெரிக்காவில் படித்து கொண்டிருக்கும் போது அங்கே இந்த இந்தியர்கள் திருமணம் பண்ணுகிறத பற்றி எப்படி பண்றாங்கன்னு ஒரு நாள் சொல்லுங்கன்னாங்க. இந்த திருமண வாழ்க்கையை பற்றி எல்லாம் பேசி கிளாஸ்ல போதித்து கொண்டிருந்தார்கள். எங்க நாட்டில் நாங்கெல்லாம் ஒரு பெண்ணை பார்த்து விரும்பி பழகி பிறகு திருமணம் பண்ணுகிறோம். நீங்க எப்படி பண்றீங்க சொல்லுங்க. நான் எந்திரிச்சு ஒரு நாள் சொன்னேன். அவர்கள் முழுசும் ஒரு நாள் நீங்க ஒரு பிரசன்டேஷன் மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க, இதை பற்றி நீங்க விவரமா சொல்லுங்கன்னு சொல்லி என்னை அதற்காக ஒரு நாள் நியமித்தார்கள். அதுக்கு நடுவில் நிறைய என்னோட படித்த பசங்கள்லாம் என்னையாது கண்ணில் பார்த்திராத பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறது, பழகாத பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணுறது, என்ன விசித்திரமான பழக்கமாக இருக்குதுன்னு ஒரே கேலியும் பரியாசமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் சேர்த்து என்னைக்கு சரியாக கொடுக்குறதுன்னு வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக என்ன பேச சொன்ன நாள் அன்னைக்கு நான் எழுந்து நின்றேன். நான் சொன்னேன், வேதத்தில் அமெரிக்கா கல்யாணமும் இருக்குது, இந்தியா கல்யாணமும் இருக்குது. இந்தியா கல்யாணம் எப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பித்து தன்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொன்னான். அவன் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தான். ஈசாக்கு தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக காலகாலமாக வாழ்ந்தான். அந்த காலத்தில் எல்லாம் 4-5 மனைவி வைத்திருந்த காலத்தில் ஈசாக்கு ஒரே மனைவியோட சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தான். ஆனால் அமெரிக்கா கல்யாணமும் இருக்குது பைபிளில். என்ன அது வீட்டை விட்டு ஓடி போய் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு இந்த யாக்கோபு வீட்டுக்கிட்ட வந்தோன்னு தூரத்தில் இந்த பெண்ணை பார்த்து அழகில் அப்படியே மயங்கி கிட்ட போய் முத்தமிட்டான்னு இருக்குது வேதத்தில். முத்தமிட்ட பிறகு அழுதான்னு இருக்குது அடுத்தது. அதுதான் அமெரிக்கா கல்யாணம். உண்மையை அப்படி நம்பலை. நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி செய்கிறது ஒரு பெரிய தப்பு என்று நான் நினைக்கவில்லை. அது குறித்தும் இப்போ பேசலை. அது இப்போ சப்ஜெக்டும் கிடையாது. ஆனால் அப்படி போய் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவன் சேர்ந்து அவன் அங்கே வாழ்கிறான். உங்களுக்கு தெரியும், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணு இதை ஆசைப்படுறான். அவங்க மாமா இவனை விட பெரிய எத்தன். அவன் என்ன பண்ணான், 7 வருஷம் நீ வேலை செய்யப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன், இந்த பொண்ணு தானே வேணும் உனக்கு, கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்லி அங்கே அந்த காலத்திலேயே அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான் போல இருக்கு. டிம் லைட் வெட்டிங் வச்சுட்டான். அதாவது விளக்கெல்லாம் கொஞ்சம் மங்கலாக வச்சு ரொம்ப ஸ்டைலாக நான் ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொல்லி ஸ்டைலாக வச்சு கடைசியில் அவ்வளவு அழகில்லாத இன்னொரு பெண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இருட்டில் இவனும் தெரியாம தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு அடுத்த நாள் வெயில் வந்தோன்னு பார்க்குறான், அடே இது நம்ம பார்த்த பெண் இல்லையே, இது வேற யாச்சுன்னு. அப்போதான் அவனுக்கு அறிவு வருது. வந்து புலம்புகிறான் மாமனார் இடத்துல. மாமனார் ஏமாத்து பேர் வழி. அந்த ஆள் சொல்லிட்டாரு, சரி என்ன பெரிய தப்பு நடந்து போச்சு, ராகேல் தானே உனக்கு வேணும், அவ தானே அழகா இருக்கான்ற, அவளையும் உனக்கு தந்துடுறேன், இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யணும். இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய 14 வருஷம் பாருங்க. பைத்தியம் பிடிக்க வைக்க மனுஷனை. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சாலிறாங்க. 14 வருஷம் ஒரு பெண்ணுக்காக வேலை செய்தான். 14 வருஷம் வேலை செய்து 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெண்ணை கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணி வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. மாமனார் இன்னும் ஏமாத்திட்டே இருக்கிறாரு. வேலை செய்தா சம்பளம் தர மாட்டேன்றாரு. ஆடுகளை மேய்க்க சொல்றாரு. சரியான ஒரு வருமானம் கிடையாது. இந்த வேதனையில மாமனார் கூட பெரிய ஒரு சண்டை வந்து பிரியிற நேரம் வருது. ஒரு நாள் மாமனார் வெளியூர் போயிருந்தார். அந்த நேரம் பார்த்து நல்ல நேரம் நம்ம வீட்டை விட்டு போயிடுவோம்னு சொல்லி கடகடன்னு கிளம்புறான். எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் ஏற்றிக்கிட்டு மனைவிகளையும் வேலைக்காரர்களையும் ஆடு மாடுகளையும் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு கிளம்புகிறான். மாமனார் இல்லாத நேரம் தான் நல்ல சகனம்னு கிளம்பி வீட்டை விட்டு போயிடலான்னு சொல்லி போயிட்டு இருக்கிறான். மாமனார் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து பார்த்து அங்கே இருந்த அவர்கள் வணங்கி வந்த விக்கிரகங்களை காணோம் என்று அவன் துரத்தி கொண்டு போகிறான். யாக்கோபை துரத்தி கொண்டு போய் கண்டுபிடித்து என்னுடைய விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்து விட்டே என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறான். எல்லா இடத்தையும் தேடுகிறான், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் பார்த்தா ராகேல் தான் உட்கார்ந்திருந்த அந்த சீட்டுக்கு அடியில் இதை மறைச்சு வைத்திருக்கிறாள்.
அதுல இருந்து என்ன விளங்குகிறது? இந்த ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாம் அதை விட்டு வெளியே வந்திருந்தாலும் அவருடைய சந்ததியார் அவருடைய சொந்த ஊர்ல இன்னும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, அஞ்ஞானிகளாக, கர்த்தரை அறியாதவர்களாக, விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாக தான் இருந்தார்கள். அப்படிதான் இருந்தார்கள். அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து இவன் வந்தவன். அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து கர்த்தர் இவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏசாயா 51 அதிகாரத்தில் அருமையாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். ஏசாயா 51 அதிகாரத்திலே 2ஆம் வசனம். ஏசாயா 51 அதிகாரம் 1, 2 வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட உங்கள் கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இந்த 2ஆம் வசனத்தையும் 1ஆம் வசனத்தையும் ஒன்னா சேர்க்கணும். ஒரே மேட்டர் தான் அது. என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் உங்களுடைய பூர்வீகத்தை எண்ணி பாருங்கள் என்று இஸ்ரவேல் மக்களை நோக்கி சொல்லுகிறார். உங்களுடைய பூர்வீகம் என்ன? எப்படிப்பட்ட கன்மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டீர்கள்? எப்பேற்பட்ட குழியிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்தார்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எப்படிப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தீர்கள்? விக்கிரக ஆராதனை வணங்குகிறவர்களாய், தேவனை அறியாதவர்களாய், இருளில வாழ்ந்தவர்களாய், காணாமல் போனவர்களாய், தேவனை அறியாதவர்களாய் இருந்த உங்களை தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனை ரட்சித்து அவனை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து இப்படி அவன் பெரிய சந்ததியாக்கி அப்படித்தான் நீங்கள் வந்தீர்கள் என்று அவளுடைய பூர்வீகத்தை பற்றி தேவன் அங்கே அவர்களை நினைவூட்டுகிறார். ஆக ஆபிரகாம் ஒரு சாதாரண விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து வந்தவன். எப்படி அவன் ரட்சிக்கப்பட்டான்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். மற்ற மதங்களிலிருந்து, ஒருவேளை தேவன் அறியாமல் அஞ்ஞானிகளாக, இருளிலே விக்கிரக ஆராதனை செய்தவர்களாக அப்படி இருந்து வந்திருக்கலாம். எப்படி ரட்சிப்பு அப்படிப்பட்டவர்களுக்கு வருகிறது? ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? ஆபிரகாம் அங்கிருந்து ஏதோ தேவனை பற்றி இவன் மட்டும் அறிந்து வைத்திருந்து அல்லது மற்றவர்களை விட நல்லவனாக இருந்தபடி இவன் ரட்சிக்கப்பட்டானா? மற்றவர்களை விட இவன் கொஞ்சம் நீதிமானா இருந்தபடினால தேவன் இவனை நீதிமானாக எண்ணினாரா? மற்றவர்களோட இவன் பெரிய யோகியனா இருக்கிறபடினாலே தேவன் இவனை ரட்சித்தாரா? ஆபிரகாம் அங்கே வளர்ந்து வந்த போது எல்லா சிறுபயன்கள் வளர்றது போலதான் வளர்ந்திருப்பான். எல்லாரும் வணங்குகிறது போலதான் விக்கிரகங்களை வணங்கி இருப்பான். எல்லாரும் பின்பற்றுவது போலதான் அந்த மதங்களையும் மார்க்கங்களையும் அவன் பின்பற்றி வந்திருப்பான். ஆனால் தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார். பிற்பாடு ஸ்தேவான் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு மெசொப்பொத்தாமியாவிலே அவன் வாழ்ந்தபோது மகிமையின் தேவன் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். தரிசனமானாராம் தேவன். விக்கிரக ஆராதனை பண்ணிக்கொண்டு வேற ஒன்றும் தெரியாம இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். தேவனை குறித்து திடீர்னு ஆபிரகாம் அறிந்து கொள்கிறான். அன்று முதல் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அன்று முதல் அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று பண்ணப்பட்டான். தேவன் அவனை சேர்த்துக் கொள்கிறார். அவன் செய்த புண்ணியங்கள்னால அல்ல, அவன் ஏதோ பெரிய காரியங்களை செய்தான் என்றல்ல, அவன் பெரிய சுத்தமா இருந்தான், அவன் பெரிய பரிசுத்தமா அப்படி என்றல்ல, அவன் நல்லவன் என்றல்ல. எல்லாரும் போலவும் தான் அவன். எல்லாரும் போலதான் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு அஞ்ஞானியாய் வாழ்ந்து இருளில் வாழ்ந்தவன் அவன். எதற்கோ ஒரு காரணத்துக்காக தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார். ஏன் தெரிந்து கொண்டார் ஆபிரகாமை? ஆபிரகாமுடைய சகோதரரெல்லாம் தெரிந்து கொள்ளல, இவனை மட்டும் தெரிந்து கொண்டாரு. ஏன் எனக்கு தெரியல. அது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம். அவனை தெரிந்து கொள்கிறார். அவனை விட நல்லவர்கள்லாம் இருந்திருக்கலாமே, இருந்திருக்கலாம். அவனை விட யோகியர்கள்லாம் இருந்திருக்கலாம், புண்ணியவான்கள்லாம் இருந்திருக்கலாம். ஏன் அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள எனக்கு தெரியல. ஆண்டவருடைய சித்தம் அப்படி, ஆண்டவருடைய தீர்மானம் அப்படி, ஆண்டவருடைய விருப்பம் அப்படி. ஆண்டவருடைய விருப்பம் அவனை அவர் தெரிந்து கொண்டார். அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல், அவனிடத்துல எந்த ஒரு நன்மையும் காணாமல், அவனிடத்துல எந்த புண்ணியத்தையும் காணாமல், யோகியத்தையும் காணாமல், விக்கிரக ஆராதனை வணங்கி கொண்டிருந்த அவனை கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கிற மாதிரி, குழியிலிருந்து நோண்டி எடுக்கிற மாதிரி அவனை எடுத்தார் தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களை அப்படி எடுத்திருக்கிறாருன்னு? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நீங்க ஏதோ பெரிய புண்ணியமான உங்களை ரட்சித்தார் ஆண்டவர். உங்களை விட நல்லவங்க யாரும் இல்லை. நீங்க கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறதுனால உங்களை ஆண்டவர் ரட்சித்து ஏற்றுக்கொண்டாரா? கிடையாது. அந்நியர்களும் பரதேசிகளுமாய் விக்கிரக ஆராதனைகளை செய்து இருளிலே வாழ்ந்த அநேகரை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஏன் ரட்சித்தார்? நமக்குள்ள ஏதோ புண்ணியம், நமக்குள்ள ஏதோ மேன்மை இருந்ததுனால அல்ல. கர்த்தருடைய விருப்பம் அப்படி. கர்த்தர் அப்படி ரட்சிக்கிறார். அதைத்தான் நீங்க ஆபிரகாம் சொல்லுகிறார். அதைத்தான் நீங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆபிரகாமை அப்படி ரட்சித்தார்.
எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு யோகியதையும் அவனுக்குள்ளே காணாமல் அவனை தேவன் ரட்சித்தார். எந்த ஒரு காரணத்துக்கு என்று கேட்டால் எந்த ஒரு காரணமும் கிடையாது. தேவனுடைய விருப்பம் அப்படி, தேவன் அப்படி தீர்மானித்து அப்படி அவனுக்கு அதை செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 51ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை பார்ப்போம், 2ஆம் வசனத்தை பார்ப்போம். உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை தனியா அழைத்தார் ஆண்டவர். அவனை மட்டும்தான் கொண்டு வந்தார். ஆனா அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கினார் ஆண்டவர். இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் அப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய புண்ணியங்கள்னாலோ நம்முடைய மேன்மையினாலோ நாம் ஏதோ செய்ததுனாலோ அல்ல, நமக்குள்ள கொஞ்சம் பரிசுத்தம் இருந்ததுனால அல்ல. நாம் விக்கிராராதனையில் இருக்கும்போது, நாம் அஞ்ஞானிகளாக இருக்கும்போது, இருளில் இருக்கும்போது, தேவன் அற்றவர்களாக இருந்தபோது, வேதம் சொல்லுகிறபடி ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் போன வாரத்தில் படித்தோமே, பாவிகளை நீதிமானாக்குகிறவர். எல்லாம் சொல்லுவோம், பாவிகளை நீதிமானாக்குகிறவர். அதன் அடிப்படையில் தான் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் பாவியாயிருந்தான், அவனை தேவன் நீதிமானாக்குகிறார். பாவிகளை நீதிமானாக்குகிறவர். பாவிகளை நீதிமானாக்குகிற தேவன் இந்த பாவியே அவன் எங்கேயோ ஒரு மூலையில கடந்த போது அவனை போய் தெரிந்தெடுத்து அவனை தூக்கி எடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய திரட்சியாக்கி அவனை பெரிய ஜாதியாக்கி அவனை உயர்த்தினார் என்று வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பாவிகளை ரட்சிக்கிற தேவன். ஆகையால நாம் ஏதோ செய்த புண்ணியத்தினால நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்ற ஐடியாவை விட்டுருங்க. இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம எதுக்காக ரட்சித்தார்? அது கர்த்தருடைய பெரிய கிருபை. நான் ஏற்கனவே கொஞ்சம் பயபக்தி உள்ளவங்க, அதனால உங்களை ரட்சிக்கல. அது கர்த்தருடைய பெரிய கிருபை, அதனால உங்களை அவர் ரட்சித்தார். அதன் பிறகு அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திருப்போம். அங்கே ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது 7ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடபடி 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு முன்பாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே ஆபிரகாமை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, 1ஆம் வசனம், காரியம் எப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். எப்படி ஆபிரகாம், எங்கிருந்து ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார்? மெசொப்பொத்தாமியா தேசத்திலே தேவனை அறியாமல் விக்கிராராதனை வணங்கி கொண்டிருந்த குடும்பத்தில் ஆபிரகாம் வளர்ந்து கொண்டிருந்த போது மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானாராம். அதாவது வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்திலே ஆபிரகாம் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அடைந்தான். விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்தவன் திடீரென்று மெய்யான தேவனை சந்திக்கிறான். வேற எந்த தேவனையும் தெரியாத அவனுக்கு பெற்றோர்கள் காண்பித்த தெய்வங்களை தான் வணங்கி வந்தான். பெற்றோர்கள் சொன்ன தெய்வத்து முன்னால விழுந்து கும்பிட்டு கொண்டிருந்தான். அவர்கள் வீட்டில் வைத்திருந்த விக்கிரங்களை கொண்டு வந்தான். அதான் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அந்த நேரத்திலே இயற்கைக்கு மேலான விதத்திலே மெய்யான தேவனை குறித்த ஒரு புதிய வெளிப்பாடு, ஒரு அறிவு அவனுக்கு ஏற்படுகிறது. என்ன நடந்ததுன்னு சொல்லல, எப்படி நடந்ததுன்னு சொல்லல. ஒரு பெரிய வெளிச்சாடிச்சுதா, இல்ல அவன் வானத்துல ஏதோ பார்த்தானா, எதுவும் ஒண்ணு சொல்லல. தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, தேவன் அநேகருடைய வாழ்க்கையிலே தரிசனமாயிருக்கிறார். தரிசனமாயிருக்கிறார் சொன்னா பெரிய வெளிச்சத்தை கண்டோம், அதை கண்டோம், சொப்பனத்தை கண்டோம், தரிசனத்தை கண்டோம் அல்ல. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே என்றோ ஒரு நாள் தேவனை குறித்த, மெய்யான தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு, மெய்யான தேவனோட ஒரு சந்திப்பு அவர்களுக்கு எப்படியோ ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அது ஏற்பட்டிருக்கிறது? உண்மையாகவே சந்திப்பு ஏற்படுகிறது அற்புத விதமாக. எப்படியோ அந்த மெய்யான தேவனை குறித்த ஒரு அவரை சந்திக்கிற ஒரு சந்திப்பு. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த மெய்யான தெய்வத்தை குறித்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஏதோ எதேர்ச்சியா நடந்த காரியம் அல்ல. இதோ பை சான்ஸ் நீங்க இங்க வந்து உட்காரவில்லை. ஏதோ அசந்தர்ப்பமாக இது நேர்ந்து விடவில்லை. ஒரு ஆக்சிடென்ட் போல இது நடந்து விடவில்லை. இது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நேரம். நீங்கள் சத்தியத்தை கேட்க வேண்டும். சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாக வேண்டும். மகிமை உங்களுக்கு தரிசனமாக வேண்டும். மெய்யான தேவனை நீங்கள் அறிந்தவன். சிலர் வருவாங்க, ஜனங்க கூட்டத்துக்கு உள்ளே அவங்க வீட்டுல என்ன சொன்னாலும்
என்ன செய்ய சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யறாங்க, அவ்வளவு தெரியும். ஆனா நீங்க வந்து பார்த்தவர்கள் தேவனுடைய இயேசு சத்தியம் கர்த்தர் உங்களுக்கு அறிந்து நேரம் வாழ்க்கையம் ஏற்பட்டது. என்ன செய்தான் அவன்? தரிசனம் என்ன சொல்ல, என்னத்தையும் விட்டு வா என்றார். நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் இல்லாத அடிச்சுவடுகள் விசுவாச அப்போஸ்தலர்கள் நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் steps of faith, steps of even before he ever knew about circumcision or any of these things. அவன் விசுவாசத்து அடிச்சுவடுகளிலே இந்த முன்னால விசுவாசம் நடந்திருக்கிறான். விசுவாச அடிச்சுவடுகள் எல்லாரும் சொல்லுகிறோம், விசுவாச அடிச்சுவடுகள். அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் என் விசுவாச அடிச்சுவடுகளில் நடந்தான். ஒன்று, மறுபடியும் அப்போஸ்தலர் 7க்கு வருவோம். உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ தேவன், உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். பாருங்க, அதுதான் எல்லாரும் படுகிற வேளையில நமக்கு ஒரு ஆகிருதத்திலிருந்து ஸ்டெப் அது முடிந்து விடுது. நம்மை தேவன் தெரிந்தெடுக்கும் போது நம்மை நீதிமானாக, அதன் பிறகு என்ன சொல்லு, நீ உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு விட்டுனா நம்ம உறவு இல்லை, இருக்கிறோம், நாம் பரத்தின் வாழுகிறோம், சிட்டிசன்ஷிப். ஆனா நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சொந்தமானவர்கள் தேவனுக்கு ஒரு நாடு என்பதை மறக்கிறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக ஸ்தானாதிபதிகளாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். அம்பாசிடர்ஸ், எப்படி நாம் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். ஸ்தானாதிபதிகள் என்று சொன்னா இன்னொரு தேசத்திலிருந்து ஒரு தேசத்துக்கு அனுப்பப்படுகிறவன். அவன் அங்க போய் வாழ்ந்தாலும் கூட அவன் அந்த தேசம் தான் அவனுடைய தேசத்தை குறித்து தான் அவனுடைய எண்ணம் எல்லாம் இருக்கிறது. அவனுடைய தேசத்தின் பிரதிநிதியாக தான் அங்க வாழ்கிறான். அவனுடைய தேசம் அங்க அனுப்பினதுனால அவன் அங்க இருக்கிறான். அனுப்பின தேசம் எந்த நோக்கத்துக்காக அவன் அனுப்பினதோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக அங்க வாழ்கிறான். நம்ம என்னத்துக்கு இங்க வாழ்கிறோம்? நம்முடைய குடியுரிமை எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. கர்த்தர் நம்ம ஒரு காரணத்துக்காக வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். இங்க வாழ்கிற காலத்திலே அவர் எதற்காக நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக நம்ம இங்க வாழ்கிறோமே ஒழிய இந்த உலகத்தை கெட்டியா பிடிச்சிக்கிறதுக்கு இல்லை. ஆகிய அந்த உலகத்தை என்ன பண்ணணும்? கெட்டியா பிடிக்க கூடாது, கொஞ்சம் லூசா விடணும். இது நமக்கு சொந்தம் அல்ல. இதில் உள்ள பொருட்களை நாம் கெட்டியா பிடித்துக் கொள்ளக்கூடாது. இதில் உள்ள காரியங்களை, அதன் மேல் ஆசைகளை வைத்து நாம் நம்முடைய உள்ளத்தை அதுக்கு விற்றுவிடக் கூடாது. அதைத்தான் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போன் சொன்னார். அவன் இன்னைக்கு தேசத்தை விட்டே போனான். நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? ரட்சிப்பின் போது நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? இந்த உலகத்தை விட்டு நீ பிரிந்து வாழ வேண்டும். உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்றதுன்னா எப்படி வாழ்றது? உலகத்தின் ஆசைகள் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு, உலகத்துக்கு நாம் சொந்தமானவர்கள் ஆகாதபடிக்கு, உலகத்தோடு ஒன்றி விடாதபடிக்கு நாம் அங்கே குடியுரிமை பெற்றவர்கள், பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை எப்போதும் மனதில் வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, வாழ்ந்து வந்த போது அவன் கூடாரத்திலே வாழ்ந்தான்னு வேதம் சொல்லுது. வெறும் கூடாரத்தில் தான் வாழ்ந்தான். உலகத்திலே பெரிய பணக்காரன் அவன் தான், தெரியுமா உங்களுக்கு? அவன் வாழ்ந்த காலத்தில் பெரிய பணக்காரன் அவன். அவனுடைய ஆடு மாடுகளும் அவனுடைய வேலைக்காரர்களும் இடம் கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. பெரிய ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி வேலைக்காரர்கள் எல்லாம் குடியாமத்துறான். அப்பேற்பட்ட ஆளவன், அவ்வளவு பெரிய பணக்காரன், வெறும் டென்ட் போட்டு வாழ்கிறான். மனைவி சொல்லுது, ஏன் ஒரு வீடு வாங்க கூடாதா? இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிசினாரியா இருக்கிறிய, ஒரு நல்ல ஒரு வீட்டை வாங்கி தொலைக்கூடாதா? ஏன் இப்படி பாடுபடுத்துறீர்? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம், இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், இப்படியே போய்கிட்டே இருக்கிறோம், பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் செட்டில் ஆகக்கூடாதா? ஒரு நல்ல வீடாக கட்டக்கூடாதா? நல்ல 2-3 மாடி வச்சு ரொம்ப ஜோராக கட்டக்கூடாதா? அப்படின்னா பணம் இருக்குது இவங்கிட்ட, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா அவன் கட்ட மாட்டேன்றான். வீடை கட்டல, கடைசி வரைக்கும் டென்ட்லயே வாழ்ந்துட்டு போயிட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் விசித்திரமான ஒரு ஆள். டென்ட்லயே வாழ்ந்து மனைவிக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு பாருங்க. பெரிய பணக்கார புருஷன் வீடை கட்ட மாட்டேங்கிறாரு. என்ன சொன்னாலும் இந்த ஆளுக்கு புத்தி வர மாட்டேது, வீடை கட்ட மாட்டேன். ஆனா இந்த ஆள் என்ன சொல்லுகிறார்? எதற்கு அப்படி வீடு கட்டாம வாழ்ந்தாராம்? இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு அங்க இருக்குது வீடு என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாக அப்படி இருந்தாராம். வேதத்தை தான் சொல்லுது, என் வீடு இங்கே இல்லை, நான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் அல்ல, இந்த தேசத்தான் அல்ல, நான் அந்த தேசத்தான், என் வீடு அங்க இருக்குது, என் மனமெல்லாம் அங்க இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிறதுக்காக தான் அவன் எப்போதுமே டென்ட்லயே வாழ்ந்துட்டு போயிட்டானான். அதை எடுத்துக்கொண்டு நிறைய பெந்தோஸ்தக்காரன் என்ன பண்ணாங்க? வீடு கட்டவே கூடாது, இங்கே வீடு கட்டினாலும் நமக்கு அங்கே வீடு கிடையாது, இப்படி எல்லாம் பிரசங்க மாட்டாங்க. அதனால அந்த காலத்தில் நிறைய பெந்தோஸ்தக்காரங்க வீடே கட்டாம
வீடை கட்டாம படாத பாடுபட்டு அப்புறம் கடைசியில் வீடு கட்டினவனெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு அவன் கட்டிட்டானா இவன் கட்டிட்டானா, இவங்களை போல பொறாமையும் எரிச்சலும் உள்ள ஜனங்களை பார்க்கவே முடியாது. அவன் எப்படி கட்டினான், அதுக்கு மேல ஒரு மாடி கட்டியிருக்கானோ, அதுக்கு மேலேயும் மாடி கட்டிட்டானாயா, எப்படியா கட்டினான் பாரு. நான் இத்தனை நாளா வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்ற, ஒரு வீடு கூட கட்டல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது வீடு கட்டவானான்னு. எங்க சொல்லிருக்குது? ஒன்றும் சொல்லல. வீடு கட்டாம இருந்தா பெரிய பணக்காரனாவது இருங்க அவனை மாதிரி, அப்போ அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்லைன்னா உட்காந்து எரிச்சல் அடைஞ்சிட்டு தான் இருக்கணும். அவன் பெரிய பணக்காரனா இருந்தா ஒரு பாயிண்ட்டை காமிக்கிறதுக்கு விரும்புகிறான், ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறான். அவன் அவ்வளவுதான். ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறான். ஏன் வீடு கட்டல ஆபிரகாம் என்று சொன்னால், நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, இந்த உலகம் என்னுடையது கிடையாது, இந்த உலகத்தில் நான் இருக்க போறதில்லை, நான் இன்னொரு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறவன், நான் வழிபோக்கன், போய்கொண்டே இருக்கிறேன். இங்க டென்ட் போடுவேன், நாளைக்கு அங்க போடுவேன், இன்னொரு இடத்துல இங்க போடுவேன், அப்புறம் அப்படியே போயிடுவேன். பெர்மனன்ட் டென்ட் அங்க இருக்குது. அதை காண்பிக்கிறதுக்காக தான் அவன் அப்படி வாழ்ந்தான். இன்னைக்கு இவங்க எல்லாம் வீடு கட்ட மாட்டேன் வீடு கட்ட மாட்டேன்னு என்னத்தை காமிச்சாங்க? ஒன்னுத்தையும் காமிக்கல, வெறும் எரிச்சலையும் பொறாமையும் தான் கடைசியில் காமிக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தர் உங்களை வீடு கட்ட வேணாம்னு சொல்லலாம். அதே ஆபிரகாமுடைய சந்ததியார் பின்னால போய் கானான் தேசத்துல போய் நுழைஞ்ச போது, பாலும் தேனுகிற ஓடுகிற தேசத்துல இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் தேவன் நுழைத்த போது, ஐயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போய் நுழைச்ச போது சொன்னார், நீ கட்டாத வீடெல்லாம் உனக்கு தர்றேன்னாரு. இருக்கிறீங்களா? கட்டாத வீடெல்லாம் தர்றேன்னாரு. நிலத்தை பங்கு போட்டு கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிலத்தை 12 கோத்திரத்துக்கும் பங்கு போட்டு அவன் எடுத்துக்கோன்னு சொல்லி எல்லாரும் லேண்ட் ஓனர் ஆனா. இருக்கிறீங்களா? இப்போது விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர். நீங்க வீடு கட்டுறதையோ நீங்க நல்லா இருக்கிறதையோ அவர் எதிர்க்கிறவர் கிடையாது. அதெல்லாம் பாயிண்ட். இங்க ஆபிரகாம் ஏன் வீடு கட்டாமல் இருந்தான் என்று சொன்னால், அவன் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்பினான். இந்த உலகத்துக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் வழிபோக்க, நான் போய்கொண்டே இருக்கிறேன், பிரயாணத்தில் இருக்கிறேன், நான் என்னுடைய வீடு அங்கே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாகத்தான் அவன் அப்படி வாழ்ந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மறுபடியும் பார்ப்போம். அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம். உன் தேசத்தை விட்டு போன்னு சொன்னாரு, உன் இனத்தையும் விட்டு போன்னு சொல்லுகிறார். தேசத்தை விட்டு போன்னு சொல்லுகிறது உலகம். அந்த உலகத்தை நாம் எந்த முறையிலே, எந்த விதத்திலே நாம் உலகத்தை குறித்து சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் அந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். ஆகையால் தான் பணத்துக்கும் பொருளுக்கும் நாம் அடிமையாகிறது கிடையாது. பணத்தை உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? பணம் இருந்தால் நல்லது, அதை என்ன பண்ணுறோம்? நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிறோம். பணத்துக்காக வாழ்வது கிடையாது. எதுக்காக வாழ்கிறோம்? தேவனுக்காக வாழுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்காக வாழ்கிறோம். வீட்டுக்கும் சொத்துக்காகவும் வாழுகிறது கிடையாது. எதுக்காக வாழுகிறோம்? தேவனுக்காக வாழுகிறோம். ஆனா வீடு சொத்து இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கலாம், நல்லது. ஆனா அதுக்காக வாழ்றது கிடையாது. நம்முடைய மனதை அதுல வித்துறது கிடையாது. அதோடய அப்படியே ஒன்றி போயிடுறது கிடையாது. அப்படியே மனசெல்லாம் அதுல விட்டுட்டு இதுதான் வாழ்க்கைன்னு கிடக்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உலகம் அங்க இருக்கிறது, நம்முடைய வாழ்வு அங்க இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேசத்தை விட்டு மட்டுமல்ல, உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். இது அடுத்த அவனுடைய ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த்தில், அடிச்சுவடுகளில் அடுத்த அடி என்ன? அவன் இனத்தை விட்டு பிரிய வேண்டும். அது நமக்கு இன்றைக்கு எப்படி? மாம்சத்தை விட்டு, மாம்சத்தில் நாம் வாழுகிறது இல்லை. மாம்சத்தில்னா இந்த சரீரத்தில் அல்ல, மாம்ச பிரகாரமான காரியங்களிலே நாம் வாழுகிறது கிடையாது. ஆவியிலே நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. உலகத்தை விட்டு மட்டும் நாம் பிரிந்தில்லை, மாம்சீகமான வாழ்க்கைக்கு மேலானவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, வீட்டை விட்டு கிளம்பியா போன்னு சொன்னா கீழ்ப்படிந்தான். என்ன பண்ணா? ஒரு பெரிய தப்பு. அவங்க அப்பாவையும் வயசானவரையும் கூட கூட்டுக்கிட்டான். கூடையை கூட்டிட்டு போய் அவரு போக விடாம இவனை இழுத்து ஒரு ஊர்ல தங்க வச்சு அவனுடைய வாழ்க்கையில பல வருஷங்கள் வேஸ்டா போச்சு. ஏன்னா அந்த ஆள் பாவம் விக்கிரங்களை வணங்குற ஆள், அவருக்கு இதெல்லாம் விளங்கல. அவருக்கு ஒரு தேவனை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது. அவருக்கு இதெல்லாம் புரியல. ஆபிரகாமுடைய வழி அவருக்கு புரியல. அவர் அப்படியே இவனை இழுத்து 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 எங்கேயோ ஒரு இடத்துல தங்க வச்சு தேவனுடைய நோக்கங்கள் கொஞ்ச காலம் நிறைவேறாதபடி அவனை ஸ்லோ டவுன் பண்ணி ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டார். அவர் செத்த பிறகு புதைச்சிட்டு அப்புறம் நல்லா வேகமா முன்னேறினான்.
பாருங்க, சில நேரத்தில் மாம்சீக பிரகாரமான சில காரியங்கள் அவைகளை நாம் ஒதுக்கி தள்ளாமல் இருக்கும்போது, இந்த பழைய சுவாபங்களை நாம் ஒதுக்கி தள்ளி தேவனுடைய வல்லமையினாலே அதை மேற்கொள்ளாத இருக்கும்போது என்ன ஆகிறது? அவைகள் நம்மை பின்தங்க வைக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள் நம்மை நடத்தாதபடிக்கு நம்மை பின்தங்க வைக்கிறது. ஆபிரகாமுடைய அடிச்சபடி அதுதான். என்ன? அவன் விக்கிரகங்களை வணங்கி வந்த காலத்திலே தேவன் அவனை சந்தித்து அவனுக்கு தரிசனமாகி அவனை நீதிமான் என்று எண்ணினார். அவனை ஏற்றுக்கொண்டார். நீ எனக்கு ஃப்ரெண்டு, எல்லாரோட நீ வித்தியாசமானவன், நீ என்னுடைய ஃப்ரெண்டு, என்னை பின்பற்றி என்ன வா என்று சொல்லி அவனை சொந்தமாக்கி கொண்டார். அதன் பிறகு உன்னுடைய தேசத்தை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார். அவனுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அவனுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்தார். புதிய நோக்கத்தோடு அவன் வாழ்கிறான். இன்றைக்கும் நாமும் அப்படித்தான். விக்கிரகங்களை வணங்கி கொண்டு பலவிதமாக வாழ்ந்து கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தரை குறித்த ஒரு பெரிய தரிசனம் கிடைத்த பிறகு, கர்த்தரை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்த பிறகு, மெய்யான தேவனை கண்டுபிடித்த பிறகு, அவரை வணங்கி ஆராதிக்க ஆரம்பித்த பிறகு, அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய நோக்கம் உண்டாகிறது. புதிய நோக்கத்தோடு வாழ்கிறோம். அதன் பிறகு மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழ்கிறோம். மாம்ச இச்சைகளின்படி வாழ்கிறது அல்ல, நம்முடைய மாம்ச ஆசைகளின்படி வாழ்கிறது அல்ல, நாம் ஆவிக்குரியபடி வாழ்ந்து ஆவியின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவன் அவங்க அப்பாவை போதைச்சிட்டு பிறகு அவன் போனப்போ தான் நல்ல வேகமாக முன்னேற முடிந்தது. ஏன் என்று சொன்னால், இவர்கள்லாம் தடையாக இருந்தார்கள். அன்றைக்கு எப்படி உலக பிரகாரமாக தகப்பனும் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தடையாக இருந்தார்களோ, அதுபோல இன்றைக்கு உலக பிரகாரமான எண்ணங்களும் மாம்சீகமான எண்ணங்களும் சுவாபங்களும் அந்த பழைய சுவாபங்களும் நமக்கு ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது. அவைகளை உதறி தள்ளிவிட்டு முன்னாலே செல்ல வேண்டும் என்று அந்த அர்த்தத்திலே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாகும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். நமக்கு ஆபிரகாம் தகப்பன். ஏனென்றால் நாமும் அந்த அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். எந்த அடிச்சுவடுகள்ல? அவன் நடந்த அந்த விசுவாச அடிச்சுவடுகளில் நடக்கிறோம். எந்த விசுவாச அடிச்சுவடுகள்ல? விக்கிரகங்களை வணங்கி ஒன்றும் அறியாதவர்களாக இருந்த காலத்திலே ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய அறிவு நமக்கு ஏற்பட்டது. சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டது. கர்த்தரை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டானது. திடீரென்று நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டானது. இயேசு மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம். அந்த அறிந்து கொண்ட போது விசுவாசித்தோம், நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அதன் பிறகு அவர் வான் சொன்னார். ஒரு புதிய நோக்கத்தோடு வாழ் என்று சொல்லி, வாழ வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த நோக்கத்தை பின்பற்றுகிறோம். அதன் பிறகு தொடர்ந்து மாம்சத்தை கீழே வைத்து ஆவியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் அழைக்கிறது, தெரிந்து கொள்கிறது, ரட்சிக்கிறது நடந்து முடிந்து விட்ட ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளானது என்பது நடந்து முடிந்து விட்ட காரியம். ஆனால் மாம்சத்தை மேற்கொள்கிறது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறது என்பது தொடர்ந்து நாம் வாழ்க்கையிலே காண வேண்டிய ஜெயம். ஆபிரகாமுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு. அது கொஞ்ச நாள் இந்த எக்ஸஸ் பேக்கேஜ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு, இந்த மூட்டை முடிச்செல்லாம் வேண்டாததெல்லாம் சேர்த்துக்கிட்டு தன்னுடைய பிரயாணத்தை ரொம்ப மெதுவாக செய்து கொண்டிருந்தான். ஆனால் அதெல்லாம் கலற்றி வைத்துவிட்டு இதற்கு தடையாக இருந்த சகல காரியங்களையும் அகற்றிவிட்டு அவன் முன்னேறின போது வேகமாக முன்னேறினான். அது நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாம்ச பிரகாரமான காரியங்களை கீழே தள்ளி ஆவியிலே நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. ஆகையால் விசுவாச அடிச்சுவடு என்றால் என்ன? விசுவாச அடிச்சுவடு என்று சொன்னால், முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறது. விக்கிரகங்களை வணங்கி கொண்டு தேவனை அறியாதவர்களாக இருந்தால் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் தங்களை ஒப்படைத்து தேவனுடைய பிள்ளையாக மாறுவது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிபந்தனை கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை செய்துவிட்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இப்படியே இன்றைக்கே ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கே, இதுவரைக்கும் நீங்கள் தேவனை குறித்து அறியாதவர்களாக பலவிதமான விக்கிரகங்களை வணங்கி கொண்டு வந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகலாம். அதற்கு ஒரு பெரிய புண்ணியம் செய்துட்டு வர வேண்டியது கிடையாது. அதன் பிறகு வாழ வேண்டிய அடிச்சுவடுகள் 2 இருக்கிறது. அது என்ன? ஒரு புதிய நோக்கத்தோடு உலகத்திலே நாம் வாழ வேண்டும், ஆவியிலே நாம் நடக்க வேண்டும். இதை 2 செய்ய வேண்டும். இதுதான் ஆபிரகாமின் விசுவாச அடிச்சுவடுகள். இது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசித்தோம் என்றால்
3ஆம் வசனத்திலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சித்தார், தூர தேசத்திலிருந்து அவனை தெரிந்து கொண்டார், எந்த காரணம் இல்லாமல் அவனிடத்தில் எந்த புண்ணியம் இல்லாமல் நன்மையும் இல்லாமல் இருந்த போதும் அவனை தெரிந்து கொண்டார் என்பது அவனை குறித்து மாத்திரம் எழுதப்படவில்லை. அவனுக்கு மட்டும்தாங்க அப்படி நடந்தது. அவன் ஒரு விசித்திர பிறவி, அவன் பெரிய விசேஷித்தவன், அவனுக்கு ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஆகியால் அப்படி நடந்தது கிடையாது. நமக்காகவும் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நமக்காகவும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆபிரகாமுக்கு எப்படி நடந்ததோ அது போலவே நமக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறதாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் ஆபிரகாமை அப்பேற்பட்ட இருளில் இருந்து ரட்சித்து, அவனுக்கு ஒன்று தெரியாதிருந்த காலத்திலே அவனை கிருபையாய் ரட்சித்து அவனை அரவணைத்துக் கொண்டு அவனை பிள்ளையாக்கி, அதன் பிறகு அவனை புதிய தேசத்திற்கும் புதிய விதமான வாழ்க்கைக்கு நடத்தி அவனை ஒரு பெரிய சந்ததியாக்கி அவனை திரட்சியாக்கி ஆசீர்வதித்து அவருடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற்றினாரா அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? சொல்லுகிறேன் கேளுங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தவர்கள் நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து தான் வந்திருக்கிறோம். அப்படி இருந்து வந்தவர்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், எதற்கும் பயப்படக்கூடாது. அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் எப்படி உடனே மூட்டை முடிச்சு எடுத்துட்டு கிளம்புனானோ, ஆண்டவரை பின்பற்றினான், அதுபோல முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பியுங்கள். அவர் மீது விசுவாசத்தை வைத்து அவருடைய வழிகளில் நடக்க ஆரம்பியுங்கள். இந்த புதிய வாழ்க்கையை புதிய ஆர்வத்தோடு புதிய உற்சாகத்தோடு வாழுங்கள். எந்த ஒரு தடையும் உங்களை தடை பண்ணாதபடிக்கு வேண்டிய கிடையாது. கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை ஜாதிகளுக்கு மத்தியில் உயர்த்தி வைப்பார். ஆபிரகாம் போன இடங்கள்லாம் ஜனங்கள்லாம் அவனை தலை நிமிர்ந்து பார்க்க வைத்தார். ஆண்டவர் அவனுக்கு அரணும் பாதுகாப்புமா இருந்தார். அவனை ஆசீர்வதித்தார். அவன் கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனை திரட்சியாக்கினார். அவனுக்கு அற்புதங்களை செய்தார். ஒரு சாதாரண மனுஷனை, விக்கிரகாராதனையில் வாழ்ந்த மனுஷனை தெரிந்தெடுத்து, எந்த காரணமும் இல்லாமல் தெரிந்தெடுத்து, அவன் விசுவாசித்தான் என்கிற ஒரே காரணத்துக்காக தெரிந்தெடுத்து அவனை பெரியாளாக்கி, அவனை விசுவாசத்தினாலே அவனை நீதிமானாக எண்ணி அவனை உயர்த்தி அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக அநேகர் ஆசீர்வதித்தார். அதுதான் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். எல்லாரும் எழுந்து நிற்போம். அவரை உடனடியாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், அவனுக்கு அந்த மகிமையின் தேவன் தரிசனமான போது உடனடியாக அவரை பின்பற்றும்படியாக அவன் கிளம்பினான். உடனடியாக விசுவாசத்திலே அடிச்சுவடி எடுத்து வைத்தான். விசுவாசத்தில் அடி எடுத்து வைத்தான். உடனடியாக கிளம்பி விட்டான். உடனடியாக முழு உள்ளத்தோடு அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். அவ்வளவுதான். விசுவாசித்து அவரை பின்பற்ற வேண்டும், அவ்வளவுதான். வேற ஒன்றுமே கிடையாது. நீங்க போய் அதையும் இதையும் செய்துட்டு வர வேண்டியதில்லை. இந்த பாவத்தை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு அப்புறம் வரையா, அப்படி கிடையாது. நான் இதெல்லாம் சரி பண்ணிட்டு என் வாழ்க்கையெல்லாம் முதல்ல சரி பண்ணிட்டு அப்புறம் கிடையாது. அப்படியே எப்படி இருக்குது அப்படியே வாங்க. அப்படி வரும்போது தேவன் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய வல்லமையினாலே வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். பாவத்தின் மீது ஜெயத்தை தருகிறார். எல்லா காரியங்களும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை தருகிறார். உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக உங்களை வைக்கிறார். அது கர்த்தர் செய்கிற காரியம். முதல்ல அவருடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அவருடைய வெளிப்பாட்டுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். முதல்ல இந்த சத்தியத்தின் ஒளி பிரவேசித்ததினாலே உங்களை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், எனக்காக அவர் உயிர் தெழுந்தார். அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது இந்த நிமிஷமே நாம் ரட்சிப்பை பெற முடிகிறது. இந்த நிமிஷமே தேவனுடைய பிள்ளையாக முடிகிறது. இந்த நிமிஷமே தேவனுடைய குடும்பத்திலே நாம் அங்கத்தினராக முடிகிறது. இந்த நிமிஷம் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை பெறுகிறோம். எல்லாரும் தலைவணங்கி தேவனுக்கு முன்பாக நிற்போம். என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதுவரை நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்றைக்கு நான் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அவர் அண்டையில் வர விரும்புகிறேன், என்று வாழ்க்கையை ஒப்படைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், இயேசுவை நான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லுகிறவர்கள் சீக்கிரமாக முன்னாலே வாருங்கள்.
சீக்கிரமாய் எழுந்து முன்னாலே வாருங்கள். உங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறேன். அதன் பிறகு முடிக்க போகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆபிரகாமை ரட்சித்த தேவன் இன்றைக்கு இந்த தேசத்திலேயும் ஜனங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை மீட்கிறவர், ரட்சிக்கிறவர். எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, இதுவரை நீங்கள் தெரிஞ்சதை செய்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாய் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்து அவனை பெரிய சந்ததியாக்கி அவனை ஆசீர்வதித்தார், அதுபோல உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரிடத்தில் கொடுக்கிற ஒன்றும் வீண் போவதே கிடையாது. எதை கர்த்தரிடத்தில் கொடுத்தாலும் அதை ஆசீர்வதிக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அவர் கையில் கொடுத்தாங்க. அவர் அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தார். என்கிட்ட ஒண்ணுமில்லை, குறை உள்ளவன், நான் பாவி, என்னை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வாங்க வந்து உங்களை ஒப்படைச்சு பாருங்க என்ன பண்ணுவார். உங்களை எடுத்து ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எப்படி அத்தனை பேரை போஷித்தாரோ அதுபோல உங்களை எடுத்து உங்களை உபயோகப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எல்லாரும் முன்னால வந்திருக்கிறவர்கள் நெஞ்சில கை வைத்துக் கொண்டு இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். இது உங்களுடைய ஜெபம். ஆண்டவராக இயேசு உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுகிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்க சொல்லுங்க. அன்பின் தேவனே,